அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம சுரேஷ் இருந்துட்டு மதிக்கிட்ட போயிட்டு சீக்கிரமாக உனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சீக்கிரமாக கிடச்சிரோன்னு தான் ஒரு இடத்துல இல்லாமல் நான் எல்லாத்துக்கும் ஜாபில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, என் வேலை போனதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீ தானே சொன்ன ஏதோ அங்கே தான் பிரின்ஸிபல் தான் வேண்டான்னு சொன்னாருன்னு, அப்படின்னா அங்கே தான் ஏதாவது பிரச்சனையாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. உங்கள் மச்சான் தங்கராஜ் இருக்காருல்ல, மாமா மாமான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற எல்லாத்தையும் ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு பின்னாடியே போயிட்டுருப்பீங்களே, அவர் தான் காரணம். இப்போ ரேவதி அக்கா இங்கே இருக்கிறதுக்கு காரணமும் நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன சொல்கிற எனக்கு ஒன்றுமே புரியல. மாமா ரேவதி அக்காவை அடித்ததுனால தானே இந்த விஷயம் தெரிஞ்சு அண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துச்சு. இதுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அங்கே எனக்கு வேலை போனதுக்கு காரணமே அவர் தானே சொல்லிட்டு ரேவதி அக்கா எனக்கு கால் பண்ணி சொன்னார். எனக்கும் கோவம் தாங்கிக்க முடியல. நேராக வீட்டுக்கு போயிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டேன், கத்தனை, நிறைய பிரச்சனை பண்ணேன். அதனால் இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லி ரேவதி அக்கா கிட்ட சண்டை போட்டதுனால அவங்க தான் சொன்னான்ற மாதிரி தெரிஞ்சுது. அதனால் இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு எனக்கு எதிராக நீ திரும்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் பாக்கியராஜ் அவரும் இந்த வீட்டுக்கு ரேவதி அக்காவை கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய மாமா மட்டும்தான் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.